Voice of Tamil 24. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியான லால் சலாம் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ரஜினிகாந்தின் படமாக இதனை படக்குழு ப்ரமோட் செய்யாவிட்டாலும் பெரும் எதிர்பார்ப்பு வைத்து ரசிகர்கள் படம் பார்க்க சென்றனர். ஆனால் ரசிகர்களை திருப்திப்படுத்த படம் தவறியது. முக்கியமாக ஐஸ்வர்யாவின் மேக்கிங், திரைக்கதை என எதுவுமே எடுபடவில்லை என்று ரசிகர்கள் ஓப்பனாகவே விமர்சனத்தை முன்வைத்தனர். இதனால் படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பலத்த அடி வாங்கிவிட்டது. இந்த படத்தின் தோல்வி ஐஸ்வர்யாவை ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த அவர், இந்த படம் தொடர்பான அப்டேட் வரும்போதெல்லாம் விடாமுயற்சி மற்றும் வேட்டையன் ஆகிய படங்களின் அப்டேட்டுகளை தான் ரசிகர்கள் கேட்டார்கள். அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போது சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நானும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருப்பேன் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் ஆடியோ லான்ச்சில் அவ்வளவு பேசிவிட்டோம், ஆனால் படத்தின் ரிசல்ட் இப்படி வந்துவிட்டதே என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் புலம்பி வருகிறாராம் ஐஸ்வர்யா. அது மட்டுமின்றி இன்னொரு தகவலும் கோலிவுட்டில் பரபரத்து கொண்டிருக்கிறது. அதாவது, இந்த படத்தில் தனது அப்பா ரஜினிகாந்த் நடித்ததால் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எழுந்துவிட்டது. முக்கியமாக இது ரஜினி படம் ஃப்ளேவர் ஒட்டிக்கொண்டது. ஒருவேளை மொய்தீன் பாய் கேரக்டரில் ரஜினிகாந்துக்கு பதிலாக இன்னொருவரை நடிக்க வைத்திருந்தால் படம் சொல்ல வந்த கருத்தை முழுதாக புரிந்து கொண்டு மக்கள் கொண்டாடியிருப்பார்களோ என்ற தன்னுடைய வட்டத்தில் பேசி வருவதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.